இங்கே தான் வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினச்சோம். வெளிநாடுக்கு போய் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா, நாளைக்கு பெரியார் படத்தை திறக்க போகிறாரா, இதானா? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக 700 கோடிக்காக இருந்த இந்திய இராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து 24,000 கோடிக்கு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். ஆக இன்றைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மக்களோடு பலமாக நிற்கிறார், மக்களுக்காக நிற்கிறார். அவரோடு அவர் கட்சியில் இருக்கிறோம் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினச்சோம். வெளிநாடுக்கு போய் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா, நாளைக்கு பெரியார் படத்தை திறக்க போகிறாரா, இதானா? படம் திறக்கிறது இருக்கட்டும், ஆனால் ஒரு பட்டியலின சகோதரரை நீங்கள் காலில் விழ வைக்கிறீங்க. வேங்கை வயலுக்கு இன்னும் நமக்கு முடிவு கிடைக்கல. ஆக இன்றும் பட்டியல் இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அதே மாதிரி பெண்கள் விடியல் பயணத்துக்கு போகிறாங்களாம், குழியில் விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்கங்க, குழியில் விழுந்து சாவுறாங்க பெண்கள். ஆக நீங்கள் கரண்ட் அடித்து செத்துருக்காங்க வரலட்சுமி. ஆக இன்னைக்கு விடியல் பயணத்தை போடுறேன்னு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்கள் காலனின்ற பெயரை நீக்கிட்டாங்களாம். காலனின்ற பெயரை நீக்கினா போதுமா? அவலங்களை நீக்க வேண்டாமா? சமூக நீதி விடுதிகளாம், இந்த விடுதிகளுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ சமூக அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சும்மா நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் எல்லாம் இனிமேல் ட்ராமா போடுறத மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்களைப் போல உண்மையை பேசுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். இனிமேல் இந்த வீடியோ போடுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, சும்மா பொய் சொல்கிறது, இதெல்லாம் மக்கள் இனிமேல் நம்ப மாட்டாங்க. தமிழர்கள் ஆற தழுவினார்கள். அதைத்தானே மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும்போது இந்தியர்கள் தமிழர்களோடு சேர்ந்து ஆற தழுவினார்கள். அப்போ மோடி வெளிநாட்டுக்கு போறாருன்னு விமர்சனம் செஞ்சீங்களே. இன்னைக்கு உங்கள் ஒரு மாநிலத்துக்கு இத்தனை நம்ம மாநிலத்துக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.